ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லித் தர மாட்டேன். ஒன்லி கிரிப்டோ, இப்போ இந்த காயினோட டெக்னாலஜி என்ன, இந்த காயின் என்ன பண்ணுது, எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வீடியோ மட்டும்தான் இந்த சேனலில் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க எஜுகேஷன் ஒன்லி தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய யூடியூப் சேனலுக்கு வரதுனா ஃபஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆனால் என்ன பண்ணணும்? ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே கிரிப்டோ கரன்சியை பற்றி நீங்கள் தெரியறதுக்கு முன்னாடி பிளாக் செயின்ற கான்செப்டை பற்றி உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் த பிளாக் செயின்? ஸோ இந்த பிளாக் செயின்ன்றது தான் என்னென்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டியும் இல்லாமல் ரன் ஆகக்கூடியதான் வந்து இந்த பிளாக் செயின். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஓரளவு சொல்கிறேன். பட் இதோட டெக்னாலஜி நம்ம போக போக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலில் இருக்கிற ஒரு சிஸ்டம். என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு செலான் ஃபில் பண்ணுறீங்க, நம்மளோட இதை வந்து பேங்க் மேனேஜர், அதாவது நீங்கள் ஒரு HDFC பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு பேங்க்கில் நீங்கள் போய் செலான் ஃபில் பண்ணுறீங்க, அதை வந்து அந்த பேங்க்கோட அத்தாரிட்டி, அதாவது பேங்க்கோட ஒர்க்கர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்ஸ்ட். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து அதாவது ஒரு காயின், ஸோ அந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு கோடிங்கில் எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. எத்திரியம் நோடுனா ஒன்றும் இல்லை, வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது அனுப்புறதா இருந்தால், இப்போ ஆல்ரெடி கோடிங்கில் வந்து டிரான்சாக்ஷன் நடக்க போகுதுன்னு எழுதியிருப்பாங்க, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நோடுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க எல்லாம். இது ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போல், ஜஸ்ட்டு ஓரளவு சொல்கிறேன். ஸோ அதை வந்து நோடுன்றவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற அட்ரஸும் உங்கள் அட்ரஸும் கரெக்டாக இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதான் இந்த மாதிரி தான் ஒரு பேங்க்கே இல்லாமல் உங்களுக்கும் இப்போ நீங்கள் வந்து எனக்கு அனுப்புறதும் நான் வந்து உங்களுக்கு அனுப்புறதும் நடுவில் எந்த ஒரு அத்தாரிட்டி இல்லாமல் அனுப்புறது தான் இந்த பிளாக் செயினோட கான்செப்ட். ஸோ இதுதான் பிளாக் செயினோட மெயின் கான்செப்ட்டு, டீசென்ட்ரலைசேஷன் அதை தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இதோட மெயின் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் செயினை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிளாக் செயினில் என்னென்ன இருக்குது பற்றி தெரியும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரதும் போது காயின் கிக்கோ, காயின் மார்க்கெட் கேப்னு நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து உள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி இதில் ஒர்க் ஆகும் தெரியும், பிளாக் செயின்ற பிளாட்ஃபார்மு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் உள்ளே வந்து நான் சைட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே இந்த காயின் மார்க்கெட் கேப்பை பாருங்கள். காயின் மார்க்கெட் கேப்பில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிட்காயின். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபாதர் ஆஃப் காயின் வந்து கிரிப்டோ கரன்சி பிட்காயின் தான். ஸோ பிட்காயினோட ப்ரைஸு, 1 hour சார்ட்டு. ஸோ நீங்கள் பிட்காயின் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பிட்காயின் முதல்ல நீங்கள் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க. பிட்காயினை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிட்காயின் தான் வந்து இதை பொறுத்து தான் சில மார்க்கெட்டே வந்து மூவ்மெண்ட் இருக்கும். சில காயினோட மூவ்மெண்ட்டு இதை பொறுத்து தான் இருக்கும். அப்கமிங் ஃப்யூச்சரில் வந்து பிட்காயின் டிபெண்ட் பண்ணாமல் நிறைய காயின் வரலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பிட்காயினை பொறுத்து தான் நிறைய காயினோட மூவ்மெண்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பிட்காயின் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காயினை பார்த்து அனலைசிஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு, இந்த மாதிரி காயின் கிக்கோ வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு அதை பற்றி, அந்த காயினை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் வேறு எங்கேயும் இப்போ நிறைய காயின் மார்க்கெட் கேப்பு, காயின் கிக்கோ தான் இருக்கிறது பெஸ்ட்டு. அதர்வைஸ் நிறையா ஃபேக் டொமைன்ஸு, ஃபேக் ஸ்கேம் ரெடி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதான் எதுவுமே போகாதீங்க. ஜஸ்ட் இந்த காயின் மார்க்கெட் கேப் யூஸ் பண்ணுங்கள். காயின் மார்க்கெட் கேப், இந்த காயின் கிக்கோன்றது யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா காயினுக்குமான இதுவும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இதில், அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பிட்காயின் எடுத்திருக்கேன். ஸோ பிட்காயினோட கரண்ட் வேல்யூ இது, ஓகேவா? ஸோ கரண்ட் வேல்யூ இதுனா அப்புறம் வந்து அவங்களோட 24 hours ட்ரேடிங் வேல்யூ, சர்க்குலேட்டிங் சப்ளை, அவங்க டோட்டல் சப்ளை வந்து 21 மில்லியன் தான். ஸோ இப்போ சர்க்குலேட்டிங்கில் இருக்குது 18 மில்லியன். ஸோ மார்க்கெட் கேப்ன்றது இவ்வளோ பேர் அதை ஹோல்ட் பண்ணி பை பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய அதோட காயின் வந்து இவ்வளோ பை ஆகிருக்கு, இவ்வளோ பேர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க BTC. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து இப்போதைக்கு இருக்கிற காயின் மீதி எவ்வளோ காயின் இருக்குதுன்னு பாருங்கள், இன்னும் பெண்டிங் எவ்வளோ இருக்குது. அதனால தான் இதோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இதோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ இருக்குது. நீங்கள் மற்ற எதனா ஒரு காயின் எடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த XRPன்னு ஒரு காயின் எடுத்து பார்க்குறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிஆர்ன்ற ஒரு காயினை பற்றி பார்ப்போம். இந்த காயின் நீங்கள் பிட்காயின் பார்த்தீங்கன்னா வெறும் 21 மில்லியன். ஸோ எந்த அளவு சப்ளை கம்மியாக இருக்கோ அந்த அளவு ப்ரைஸும் வந்து வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுவே நீங்கள் மற்ற காயினோட ப்ரைஸ் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் மேலே இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. கிட்டத்தட்ட 12 ஜீரோஸ் கிட்ட அந்த லெவலில் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளைவே இவ்வளோ, டோட்டல் சப்ளை இவ்வளோ இருக்குது, சர்க்குலேட்டிங் சர்க்கிள் இவ்வளோ இருக்குது. ஸோ இதோட காயின் ரொம்ப ட்ரில்லியன் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு சப்ளை இருக்கிறதுனால தான் இதோட ப்ரைஸ் வந்து ஏறாமல் ஜஸ்ட்டு $0.7 இருக்குது. பட் இது ஏறும், ஆனால் அவங்களோட ப்ராஜெக்ட்டை பொறுத்து தான் கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதர்வைஸ் இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை ரொம்ப இருக்கிறதுனால இதான் டிமாண்டு. ஸோ இந்த டிமாண்டு இதில் வந்து டிமாண்டே இருக்காது, ஏன்னா இவ்வளோ காயின் இருக்குது. ஸோ நம்ம எப்போ வேணால் மார்க்கெட் டம்ப் ஆகும்போது வைக்கலாம், ஐ பண்ணும்போது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது. டோட்டல் சப்ளை, மார்க்கெட் கேப்பு. அப்புறம் வந்து நீங்கள் இப்போ ஒரு காயின் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்களோட வெப்சைட்டு போகணும். நீங்கள் எக்ஸ்ஆர்பின்னு சொல்லிட்டு நீங்கள் சைட்டாக போய் கூகுளில் சர்ச் பண்ண நிறைய ஸ்கேம் வெப்சைட்லாம் இருக்கும். ஸோ அதில் போய் மாட்டிட்டிங்கன்னா ஒன்ஸு நீங்கள் உங்களோட காசை வந்து அவங்க எப்படிலாம் எடுக்கலாம் அப்படி சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதாவது ஸ்கேம் பண்ணலாம், இவங்ககிட்டேருந்து இவங்களோட பாஸ்வேர்டு ஐடி தான் வாங்கிட்டு உங்களோட வாலெட்டில் அட்ரஸ் தான். அதனால் எப்போவும் அதுக்கு தான் நீங்கள் காயின் கீக்கோ, காயின் மார்க்கெட் கேப்போ யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த காயின் கீக்கோ வந்துட்டு இங்கே வெப்சைட் இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மீன்ஸ் அந்த டெக்னாலஜி என்னன்னு பாருங்கள். அவங்களோட அதோட டெக்னாலஜி பார்க்குறது தான் ஃபுல்லாக இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிங்க. அதர்வைஸ் அவங்களோட கம்யூனிட்டி எப்படி இப்போ ட்விட்டரில் எப்படி போயிட்டுருக்கு, ஃபேஸ்புக்கில் எப்படி போயிட்டுருக்கு, அப்புறம் ரெட்டிட்டில் எப்படி போயிட்டுருக்கு. முக்கியமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்விட்டர் தான் மேக்ஸிமம். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர், டிஸ்கார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் போயிட்டு அவங்களோட கம்யூனிகேஷன் கம்யூனிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி டக்கு டக்குன்னு பண்ணுறாங்களா. ஸோ இந்தளவு அவங்க ஆக்டிவாக இருக்கும், அந்தளவு காயினோட ப்ரைஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பிகாஸ் நீங்கள் கேட்குற கொஷினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கங்க. வெப்சைட்டு ஃபுல்லாக அவங்களோட டெக்னாலஜி பற்றி படிக்கிறது வெப்சைட்டு போங்க. அவங்களோட கம்யூனிட்டி ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மார்க்கெட் கேப்பு, டோட்டல் சப்ளை செக் பண்ணுங்கள். இதான் மெயின். இதை தான் நீங்கள் உள்ளே வந்த பின்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டுக்கு அவங்களோட டெக்னாலஜி ஓகே, இது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து நான் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும். இது வந்து இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிட்காயினோட டெக்னாலஜி என்ன, ஸோ அதுக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிட்காயினுக்குள்ளே வேலிடேட்டர்ஸ்னால் யார், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன, காயின்னா என்ன, அப்புறம் டோக்கன் ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் இது ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ் வீடியோஸ் மட்டும்தான். ஸோ இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் அதை அட்வைஸும் இங்கே தரமாட்டோம். ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ். ஒன்ஸ் டெக்னாலஜி பெட்டராக இருந்தாவே கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் டெக்னாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அவங்களோட இப்போ நான் சொன்னது மேக்ஸிமம் நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்களோட அவங்க டெக்னாலஜி பாருங்கள், சர்க்குலேட்டிங் சப்ளை பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு காயினை செக் பண்ணுறதா இந்த காயின் கீக்கோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எல்லாம் பாருங்கள். அப்புறம் ரெட்டிட் அவங்க அதுக்குள்ளே எப்படி பேசுகிறாங்க, ட்விட்டரு, டிஸ்கார்ட் ஒன்று சொன்னேன், அது போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இங்கே அவங்களோட சார்ட் இருக்குது. நான் இதை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் ப்ரைஸோட சார்ட் என்ன, மார்க்கெட் கேப் சார்ட் என்ன, ட்ரேடிங் வியூ சார்ட்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பொறுமையாக போவோம். நீங்கள் எந்த அளவு டெக்னாலஜி அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் உங்களுக்கே ஓரளவு ஐடியா வரும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ இதாங்க. தேங்க்யூங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.